ஹாய் ஆல், இட்ஸ் சண்டே மார்னிங் vlog. மார்னிங் எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் ஜீரோ வாட்டர் இல்லைன்னா வெந்தயம் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் வெந்தயம் தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் படிக்கிறதுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி வீட்டில் கிரேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கிரேப்ஸ் ஜூஸும் நான் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணல அன்றைக்கி. ஸோ டேரெக்டாக லஞ்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு லன்ச் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். அதாவது ஒன்று ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு காம்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி. அதனால நாங்கள் ரைஸை வந்துட்டு ரொம்ப மைல்டாக ஸ்பைசிலாம் இல்லாமல் மசாலாவும் நிறையா இல்லாமல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். சில்லி பவுடர் போட்டாலும் கலர் மாறிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒயிட்லேயே வேணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். அண்ட் மிளகா வந்துட்டு தனியாக போடாமல் இஞ்சி பூண்டு கூட போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு நாங்கள் மஷ்ரூம் தான் பண்ணியிருந்தோம். மஷ்ரூம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ரைஸ் வந்துட்டு ரொம்ப சப்டிலாக மசாலா இல்லாமல் தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு காம்போ வந்துட்டு கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாடல் எக்ஸாம் வைக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக கொஷின் பேப்பர்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மகாசிவராத்திரி இல்லையா? ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்க சிவன் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். குழந்தைங்கள்லாம் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக. அங்கே டைம் போனதே தெரியல. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி வியர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அண்ட் இதுக்கு ஒரு வாட்ச் ப்ரேஸ்லெட் பேர் பண்ணிவிட்டு வாட்ச் அலோவ் பண்ணுவாங்களா தெரில எக்ஸாம் சென்டரில். மேபி அலோவ் பண்ணலன்னா நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்ட் இதில் என்னோடய ஃபேவரட் பர்ஃப்யூம் நான் காமிச்சிருக்கேன். பர்ஃப்யூம் கலெக்ஷன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எக்ஸாம் இல்லையா? ஸோ மார்னிங் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இல்லைன்னா அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடல. சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் 20 மினிட்ஸில் நாங்கள் காலேஜ் ரீச் ஆகிட்டோம். 9:30க்கு தான் எக்ஸாம். நாங்கள் 8:30க்கு அங்கே வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் vlog வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ அங்கேயும் நாங்கள் போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு அங்கே எல்லோரும் போய் பார்க்கணும். இன்றைக்கி மண்டே அதனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாதி பேர் அங்கே மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
பேர்ட்ஸோட சவுண்டு. நிஜமா எனக்கு நான் சொல்றத விட நீங்க நேர்ல போய் பார்த்துருந்தா இன்னும் நிஜமா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி இவர பார்த்துட்டோம். கோயில் அவ்ளோ க்ளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கான்செப்ட் என்னன்னா, லைக் 6 படை வீடுமே அந்த சுற்றத்திலே இருக்க மாரி. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை அவ்ளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல் டேன்னு தான் நான் சொல்லுவேன் நிஜமா. அண்ட் இதுதான் இந்த கோவிலோட என்டையர் வியூ. ஸோ எனக்கு வேற பசிச்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ் இங்கே தான் வந்திருக்கோம் நம்ம ஆசிஃப். மற்ற பிரான்ச்சில் எப்படின்னு எனக்கு தெரியல. சூலூர் பிரான்ச் ஆசிஃப் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நூக் அண்ட் கார்னர்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வாவ். அண்ட் என்னோடய ஃபேவரட் பிரியாணி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற ப்ரெட் அல்வா தான் அன்றைக்கி ஸ்கோர் பண்ணிடுச்சு. அன்னைக்கு கோயம்புத்தூரில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஷின் பேப்பர் வேறு எடுத்துட்டேன். டெஸ்ட் வைக்கலனா எப்படி?